Taste the Daily. திமுக ஆட்சியில் எங்கும் கொலை எதிலும் கொலை என்பதற்கு நீதிமன்றங்கள் கூட விதிவிலக்கல்ல என்ற அவலநிலை ஏற்பட்டுள்ளதாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், திருநெல்வேலி நீதிமன்ற வாயிலில் மர்ம நபர்களால் இளைஞர் ஒருவர் கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்ட போது காவல்துறையினர் தடுக்காமல் வேடிக்கை பார்த்ததாக வழக்கறிஞர்கள் குற்றம் சாட்டியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு மீள முடியாத அளவுக்கு படு பாதாளத்துக்கு சென்று விட்டதற்கு அத்தாட்சியாக நீதிமன்ற வாயில்களில் அச்சமின்றி குற்ற செயல்கள் தொடர்ந்து நடைபெறுவதாகவும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் சென்னை தீநகர் வங்கிக்குள் புகுந்து வங்கி ஊழியரின் காது வெட்டப்பட்டது. சிவகங்கையில் தாயின் கண்ணெதிரே மகனை மர்ம கும்பல் வெட்டி கொலை செய்தது. சென்னை அம்பத்தூரில் நள்ளிரவில் கஞ்சா போதையில் 5 பேருக்கு கத்தி குத்து போன்றவற்றை ஸ்டாலின் அரசு இன்னும் எத்தனை நாட்கள் தனிப்பட்ட கொலைகள் என்று சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளை கடந்து செல்லப் போகிறது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். நிர்வாகத்திறன் துளியும் இல்லாமல் சட்டத்தின் மீதோ அதை காக்கும் இடத்தில் உள்ள அரசின் காவல்துறை மீதோ குற்றவாளிகளுக்கு அச்சம் அறவே இல்லாத அளவுக்கு சட்டம் ஒழுங்கை கண்டுகொள்ளாத ஸ்டாலினுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ள கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி, போட்டோ ஷூட்டிலும் மடைமாற்று அரசியலிலும் மட்டும் கவனம் செலுத்தும் திமுக முதல்வர் மேற்சொன்ன குற்றச் செயல்களில் ஈடுபட்ட அனைவரையும் கைது செய்து உரிய நடவடிக்கை எடுப்பதோடு தனது முதல் பணியான சட்டம் ஒழுங்கை காப்பதிலும் கவனம் செலுத்துமாறு வலியுறுத்தியுள்ளார்.